வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வெற்ற குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் அடியேன் பாட குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் நினையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் உயிரிழப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையான நித்யானந்த தவம் நடத்தி அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தோண்டும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நான் யார் என்ற தலைப்பிலே தொடர் சிந்தனை துவங்குகின்றது. முதல் கவிக்கு இசை வடிவம் வழங்கிட ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களையும், தொடர்ந்து விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும் அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் யார்? என்னை யான் அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட
இறைவாயின் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீத்தவம் முறையாய் செய்தேன். சென்னியில் சிந்தை வைத்து சீத்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய். இறைவாயின் குருவாய் வந்தாய். இறைவாயின் குருவாய் வந்தாய். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, நான் யார்? இந்த தலைப்பு ஒட்டிய சில கவிதைகளின் விளக்கத்தில் இன்றைக்கு முதல் கவியாக, என்னை யான் அறிய வேண்ட. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எழ வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, யார் நீ என்று அடுத்தவரை பற்றி கேட்கின்ற வரைக்கும் அது உடல் சார்ந்த வாழ்க்கை. நான் யார் என்று தன்னையே கேட்டுக்கொள்கின்ற போது இது தன் மூலத்தை சார்ந்த வாழ்க்கை. ஒன்று தன்னிலிருந்து வெளியே போவது. நான் யார் என்பது தன்னிலிருந்து உள்ளே போவது. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எழ வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, நான் யார்? உன்னையே நீ அறிவாயாக என்றார் ரமண மகரிஷி. எல்லா மகான்களும் உனக்குள் இருக்கின்ற ஒரு உட்பொருளை உணர வேண்டும் என்று ஆன்மீகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? யார் இந்த கேள்விக்குரிய விளக்கத்தை தருவார்கள் என்றால், இதே கருத்தை அருணகிரியார் சொல்லியிருப்பார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று. குருவாகவும் யார் வர முடியும்? எல்லோருமே ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் தான். குரு மட்டுமல்ல, சீடர்களும் கடைத்தர மனிதர்களும் எல்லோருமே இறைவனின் பரிணாமத்தில் வந்தவைதான். இதுல தன்னை நோக்கி திரும்பி தன்னை யார் என்று அறிந்து தெளிந்த முழு மனிதர்களை மகான் என்ற பெரிய ஆள், பெருமாள்னு சொல்வார் மகரிஷி. அவர்கள் குருமார்களாக மற்றவர்களுக்கு தர்மத்தை, ஆன்மீகத்தை, ஒழுக்கத்தை போதிக்கின்றவர்களாக இருப்பார்கள். ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் என்பார்கள் பிறந்தகள். ஞானிகள் வேறு, இறைவன் வேறு அல்ல. அது அரூபமாகிய மூல பரம்பொருள். அதிலிருந்து வந்து உணர்கின்ற திறத்திலே தன்னுடைய பூர்வீகத்தை அறிந்து தெளிந்த நிலையிலே இறைவனுக்கு சமமாக வாழ்கின்ற தெய்வங்களாக இருப்பவர்கள் ஞானிகள், சித்தர் பெருமக்கள், மகான்கள், குருமார்கள். இவர்கள் அடுத்தடுத்து வருகின்ற சந்ததிகளுக்கும் இதே கேள்வி எழுப்பி சிந்தனை தூண்ட வேண்டும். யார் நீ என்று பார்த்தவள் கேட்க வேண்டாம், நான் யார் என்று உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க என்பார்கள். இது அறிவை
அறிகின்ற முயற்சியின் துவக்கம். நான் யார் என்ற வினா அறிவாகிய தெய்வத்தை அறிகின்ற முயற்சியின் துவக்கம். இந்த வினா எழுந்துவிட்டால் நம்முடைய அறிவு தனக்கு மூலமாகிய பேரறிவை அறிந்து முடிக்காமல் ஓய்வு பெறாது என்பார் மகர்ஷி அவர்கள். அறிவுக்கு தான் யார் என்று அறிய வேண்டும் என்ற வேகம் எழுந்துவிட்டால் அது தன்னை அறிந்து முடிக்கும் வரைக்கும் ஓயாது என்பார். அப்படி ஒரு உத்வேகம் ஆத்மாவுக்கு உண்டு. இது எப்படி புரிந்து கொள்கிறோம்? சாதாரண மக்கள் கூட ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம் எத்தனையோ நூற்றாண்டுகளை கடந்துவிட்ட இதிகாசங்கள் இன்றைக்கும் தொலைக்காட்சிகளிலே அதை பார்ப்பவர்கள் ஏற்கனவே தெரிந்த கதை தானே, தெரிந்த நிகழ்ச்சிகள் தானே, தெரிந்த சம்பவங்கள் தானே, இதில் என்ன இருக்கு என்று ஒதுக்குகிறார்களா? ஒரு திரைப்படத்தை ஒரு முறை இருமுறை பார்த்து விட்டால் மறுமுறை பார்க்க தோன்றாது. ஆனால் காலங்காலமாக சலிக்காமல் ஒரு கதை கேட்கப்படுகிறது என்றால் காரணம் என்ன? அதிலே நான் யார் என்ற கேள்விக்கான விளக்கம் அடங்கியிருக்கிறது. தன்னை சிந்திப்பதிலே, தொடர்ந்து அறிவதிலே, அதற்கான பயிற்சியில் ஈடுபடுவதிலே ஆத்ம தாகம் ஒன்று உண்டு. இது யாருக்கு திணிவோடு எழுச்சி பெறுகிறதோ வரும், எல்லாருக்கும் கேள்வி வரும். ஆனால் அது மேலோட்டமான கேள்வியாக மட்டுமே இருக்கும். விடையை தேட மாட்டார்கள். ஒரு சிலர் மட்டுமே விடையை தேடுவார்கள். தேடுகின்ற வகையிலேயும் இடங்கள் மாறி போகும். யார் யாரையோ குருவாக ஏற்றுக்கொண்டு ஏமாந்து போவாங்க. உண்மையான குரு கிடைப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எந்த ஒரு பற்றும் இல்லாத இறைவனை பற்றி கொண்ட உண்மையான ஒரு குருவை அடைவதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சீடர்கள் தொடர்ந்து பயிற்சியில ஈடுபட்டு அதை நோக்கிய பயணத்திலேயே வாழ்ந்து முடிவார்கள். அடைகிறோமா இல்லையா என்பது வேறு. ஆனால் அந்த பயணத்திலேயே வாழ்ந்து முடிவோம். சரி, இந்த பயிற்சியின் துவக்கம் என்ன? முதலில் விளக்கம், அப்புறம்தான் பயிற்சி. விளக்கம் இல்லாமல் எதை எப்படி செய்ய முடியும்? உடற்பயிற்சிக்கு ஒரு விளக்கம் சொல்லி தான் கற்றுக் கொடுக்கிறோம். காயல் பயிற்சிக்கும் ஒரு 2 மணி நேரம் விளக்கம் சொல்லித்தான் பயிற்சியை தருகிறோம். ஒவ்வொரு தீட்சையை தருவதற்கு முன்பும் அதை பற்றிய விளக்கத்தை சொல்லிவிட்டு பிறகுதான் தீட்சை தரப்படுகிறது. இப்படி விளக்கம் முதலில் ஆச்சாரம், அனுஷ்டானம் என்று சொல்வார்கள். ஒன்று விளக்கம், அடுத்தது அனுபவம். எனவே விளக்கம் முதலில் தரப்பட வேண்டும். அதாவது அந்த முன்னுரையின் அடிப்படையில இதற்கான பயிற்சி இது என்று தீட்சை தரப்பட வேண்டும். அப்ப அந்த பயிற்சியை செய்கின்ற போதெல்லாம் நோக்கம் நமக்கு தெரியும். இதற்குத்தான் இந்த தவம் செய்கிறோம், இதற்காகத்தான் இந்த பயிற்சிகளை செய்கிறோம் என்ற நோக்கம் தெரியும். அந்த வகையிலே இறைவனை, தன்னைத்தான் யார் என்று அறிய வேண்டும் என்றால் ஒரு குரு வேண்டும். உருவன்றியேன் என்று உருவம் புனைக்கும், கருவன்றியேன் என்று தான் கருவாகும், அருவன்றியேன் என்ற மாய பிரானை குருவன்றி யாருக்கும் கூட ஒண்ணாதே என்று தீர்ப்பளித்தார் திருமூலர். குரு இல்லாமல் சுயமாக ஞானம் பெறுவது என்பது சாத்தியம் இல்லை. எல்லா மகான்களுக்கும் ஒரு குரு அமைந்திருப்பார்கள்.
யார் மூலமாகவோ ஞான மார்க்கத்திற்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கும். பக்தியில் சிறந்திருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி காளி என்று அந்த கோவிலேயே விழுந்து கிடப்பார். ஆனால் அவருக்கு நான் யார் என்ற விளக்கத்தை தர வேண்டும் அல்லவா? அந்த பக்தியின் ஸ்ரத்தை, அதனுடைய உள்ளார்ந்த ஆர்வம், ஆத்ம தாகம், இறைவனே தக்க குருவை அனுப்பி வைத்தார் என்பார்கள். நிர்வாண சாமியார் வந்து அவருக்கு தீட்சை கொடுத்து ஒரு வாரம் அங்கே தங்கியிருந்து அவருக்கு தவ பயிற்சியிலான கற்றுத்தந்தார் என்று சொல்வார்கள். அப்போ ராமகிருஷ்ணர் சொல்வார், நான் தவத்தில் ஆக்னி தவத்தில் அமர்கின்ற போதெல்லாம் புருவமத்திலே காளி வந்து தொந்தரவு செய்வாள். என் விவேகம் என்னும் வாளால் அந்த உருவத்தை வெட்டி சின்னா பின்னமாக்கினேன். அதன் பிறகு எனக்கு ஆக்னையிலே உயிர் உணர்வு கிடைத்தது என்பார். அப்படி பெற்ற ஞானம்தான் அவரை பரமஹம்சர் என்று உயர்த்தியது. பரமஹம்சர் என்றால் இறைவனுக்கு நிகரானவர், அம்சம், இறைவனின் அம்சத்தை கொண்டவர், பரமஹம்சர். இப்படி ஒரு நல்ல குரு மூலமாகத்தான் தீட்சை பெற்று ஞானத்திற்கான பாதையிலே பயணிக்க முடியும். அந்த ஞானத்தின் முதல் படி என்ன என்றால், சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். துவக்கம் ஆக்னை. இரண்டாவது தீட்சை துரியம். சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். மகரிஷி அவர்கள் ஆக்னை தீட்சை தந்தது வைத்தியபூபதி கிருஷ்ணராவ். பரஞ்சோதி மகனிடத்திலே தான் சாந்தி யோகம் கற்றுக்கொண்ட பிறகு துரிய தீட்சையும் பெற்றார். துரியாதீதம் என்பது மகரிஷி அவர்கள் சுயமாக அறிந்து தெளிந்த இறை உணர்வு நிலை. அதை தீட்சை முறையாக மகரிஷி அவர்களை தருகின்றார். எனவே அவர் குருவிடத்தில் பெற்றது துரிய தீட்சை. அது மட்டுமல்ல, சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். இந்த உடலுக்குள் தவம் என்ற மையத்தின் உச்சம் கிரவுன் சக்கரா, துரியம். இதன் பிறகு உடலை கடந்துதான் போயாகணும். அப்ப உடலை கடந்து போக வேண்டும் என்றால் 8 அலைச்சொலில் இருந்தும் கீழே இறங்கணும். 7, 6 என்று இறங்கணும். இது கிட்டத்தட்ட மிக மிக சிரமமான காரியம். துரியத்தில் 8 அலைச்சொலில் வேகத்தில் நிலைத்து நிலைத்து பயிற்சி பெற்றுக்கொண்டே வருகின்ற பொழுது அந்த நிலைப்பே தானாக பிரபஞ்சத்தோடு கலப்புறும். என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே என்பார் மகரிஷி அவர்கள். அப்ப தானாக ஈர்க்கப்படுகிறது. குவாண்டம் லீப், இட் கம்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் அக்கார்ட் என்பார் ஓஷோ அவர்கள். நாம விரும்பி 7 அலைச்சொல்லுக்கெல்லாம் போக முடியாது. உடலளவில் தவம் செய்து 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 எண்ணமற்ற மனம் ஒடுக்கத்தில் அதிலே கொஞ்சம் அனுபவம் பெறணும். அந்த பக்குவத்தில் இயற்கையே தானாக நம்மை அரவணைத்துக் கொள்ளும். என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. எனவே சென்னையில் சிந்தை வைத்து சீர் தவம் முறையாய் செய்தேன். தவத்திலே கூட ஒரு முறை உண்டு. தீட்சையிலையும் முறை இருக்கு, தவம் செய்வதிலேயும் முறைகள் இருக்கின்றன. அவற்றெல்லாம் சரியாக பின்பற்றினால்தான் பக்க விளைவு இன்றி
சிரமங்கள் இன்றி தவத்திலே ஒடுங்கி ஒடுங்கி மூலத்தை அறிய முடியும். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். இங்கேயும் பாருங்க, சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி, உன்னை நான் வந்து அறிந்தேன்னு சொல்லல, உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய் என்று இறைவனைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார். அப்ப 7 அலைச்சுழல் வேகத்திற்கு இறங்குவது நம்முடைய பக்குவத்தில் அமைந்ததே தவிர நாம விரும்பி போக முடியாது. எனவே இப்ப நாம செய்யற சக்திகள தவம் சிவகளதம் எல்லாம் என்ன என்றால் பாவனை தவம், வெறும் பாவனை தவம். அந்த அலைச்சொல்லை நாம் தொட்டிருக்கிறோமா என்று பார்த்தால் என்றோ ஒரு நாள் சில வினாடிகள் தொட்டிருப்போம். எண்ணிய போதெல்லாம் என் முன்னே எழுந்தருள் எம்பிரானே என்று நினைத்த மாத்திரத்தில் துரியத்தோடு கலந்து போக முடிகிறதா? பொதுவாக நம் அளவில் சாத்தியம் இல்லை என்றுதான் பார்க்கிறோம். எனவே உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். இப்ப இறைவன் எப்படி இருக்கிறான்? எந்த வடிவத்தில் தோற்றத்தில் நமக்கு காட்சி தருவான்? அதாவது பக்தி மார்க்கத்துல இறைவனை அந்தந்த வடிவங்களில் பார்த்ததாக பல கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவற்றை நம்பித்தான் இன்றைக்கும் பக்தி பத்திரிகைகள் எல்லாம் பணம் பார்க்கின்றன. இந்த நம்பிக்கை மக்கள் மத்தியில இல்லை என்றால் எந்த கட்டுக்கதையும் வரவேற்கப்பட மாட்டாது. யூடியூப்லயும் பார்க்கிறோம், இறைவன் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் சில பேர் கதை வர்றதை பார்க்கலாம். அப்படி உருவத்தில் இறைவனை பார்ப்பது எப்படி? இது இல்லையா என்ற ஒரு கேள்வி உண்டு அல்லவா? இது ஒரு மனதின் மாயை. எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளிதான் கடவுள் என்று நம்பி நம்பி செய்த பூசணைகள் அதே வடிவத்தில் அவர் மிதந்து கொண்டிருந்தாரு. அதுவும் தன்னை மறந்த நிலையிலே காளி உருவமாகவே மிதந்திருந்தார். அது உண்மையான ஞானம் இல்லை என்று தானே இறைவனே குருவை அனுப்பி அவருக்கு ஆக்னையிலே உணர்வை ஊட்டி தந்தார். அதன் பிறகு அவர் உயிரை அறிந்து உயிருக்கு மூலமாகிய சிவனை அறிந்தார். அதன் பிறகு ஈஸ்வரன் ஈஸ்வரன் தானே பேசியிருக்கிறார், காளி என்ற வார்த்தை இல்லையே. மனிதனாக பிறந்தவன் இப்பிறப்பிலே ஈஸ்வரனை அறியாது போனால் அவன் வீணே பிறந்தவன் ஆகிறான் என்று பல இடங்களில் ஈஸ்வரன் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்கிறார், காளி என்ற சொல் இல்லையே. பிறகு இந்த கதைகள் எப்படி எழுதப்பட்டன அல்லது சொல்லப்பட்டன என்றால் சின்ன ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். மாலையும் இரவும் சந்திக்கின்ற வேளையில் மயங்கிய ஒளி, விளக்கு வெளிச்சதே இல்லை. அப்படியே தனித்த பாதையிலே போய்கொண்டிருக்கிற போது அங்கு ஏதோ பாம்பு போல ஒரு தெரிகிறது. உடனே அச்சத்தில் பாம்பா இருக்குமோ என்று சற்றே விலகி நின்று உற்று பார்க்கிறோம். அது அப்படியே நெளியுது. இன்னும் கொஞ்சம் கூர்ந்து பார்க்கிறோம், அப்படியே படம் எடுக்குது. உடனே பயத்தில் பாம்பு பாம்பு என்று அலறுகிறோம். சத்தம் கேட்டு அருகில உள்ள வீடுகளிலிருந்து சிலர் கம்பும் விளக்கும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். எங்கே எங்கே பாம்பு? அதான் அங்க இருக்கு, அது அங்க இருக்கு.
அந்த விளக்கு எடுத்துக்கொண்டு போய் பார்க்கிறார்கள். அங்கே ஒரு கயிறு கிடக்கிறது. என்னப்பா கயித்தை போய் பாம்பு நினைச்சிட்டியா? இல்ல பாம்பு இருந்தது, நான் பார்த்தேன், படம் எடுத்தது. இது பொய் இல்லை. ஆனால் அங்க இருந்தது கயிறு தானே. இப்ப எது உண்மை? கயிறும் உண்மைதான், அவன் பார்த்த பாம்பும் உண்மைதான். எப்படி பார்க்கப்பட்டது என்றால், கயிர் என்ற ஒன்றை மையமாக வைத்துக் கொண்டு அவன் மனம் எடுத்த ஷேப் அண்ட் இமேஜ் பாம்பு. பாம்பு வந்த பிறகு நெளியணும், படம் எடுக்கணும். இது போலத்தான் பல பக்தி மார்க்கத்திலே பலர் இறைவனை கண்டிருக்கிறார்கள். இது மனதின் மாயை, இறை உணர்வு அல்ல. இப்படி நிறைய பக்தி கதைகள் இருக்கும். இதை வைத்து கொண்டுதான் இன்றைக்கும் கோவில்களிலே கூட்டம் அலைமோதுவதற்கு காரணம் என்ன என்றால், இந்த வடிவத்தை போலவே ஒரு தெய்வம் இருக்கிறது. நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் அதனுடைய காதிலே விழும். நாம் கேட்டதை அவன் தருவான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இங்க வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது. கோடிக்கணக்கான பணம் கைமாறி கொண்டிருக்கிறது. 1800 கோடி தமிழக அரசுக்கு உண்டியல் காணிக்கை மட்டும் கிடைக்கிறது. ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றாங்களே என்று இவங்க புலம்புறாங்க. நீங்க கொண்டு போய் அதுல போடுறீங்க, உண்டியில காசு போடணும்னு எதுக்கு போடுறீங்க? அது உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன என்றால், ஆலயங்களை அரசியல் கட்டி வைத்து விட்டார்கள். பராமரிப்பு செய்யணும் இல்லையா? அப்ப அவரவர்களே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அர்ச்சகருக்கான வாழ்க்கை ஆதாரத்திற்கு தட்டிலே காணிக்கை வைக்கணும். ஆலயங்களின் பராமரிப்புக்கான செலவை ஈடுகட்டுவதற்கு உண்டியலிலே காசு போடணும். இதுக்குத்தான் வைக்கப்பட்டதே தவிர கடவுள் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை உண்டியல் வச்சுட்டு காத்து இருக்கிறதுக்கு. நீ காசு போடுன்னு வெளியே பிச்சைக்காரன் கை நீட்டுறான், கடவுள் உள்ள உண்டியல் வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாரா? அப்ப இவனுக்கு நம்பிக்கை என்ன? 100 போட்டா அது 1000 வரும் நமக்கு என்ற நம்பிக்கை. எனவே இந்த காட்சிகள் எல்லாம் கண்டது மனதின் விளையாட்டுகள். மனதின் விளையாட்டுகள். அதை கடந்து போகணும். இந்த மாயையை கடந்து நிஜத்தை தரிசிக்க வேண்டும். இப்ப சீர்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். அறிவுக்கு என்ன வடிவம்? நமக்குள்ளேயும் அறிவு இருக்கு. உடலுக்கு வடிவம் உண்டு, உயிருக்கு உடல்தான் மையம் என்றாலும் வடிவம் இல்லை. உயிருக்கு உருவம் கிடையாது. அந்த உயிரின்றி உடலும் நடக்காது. ஆனால் இந்த உயிரை இயக்கி வைக்கின்ற ஒரு தன்மை எது? மனமும் இல்லை. அப்போ உடலும் நான் அல்ல, உயிரும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல. மிச்சம் என்ன இருக்கு? இவை அனைத்தையும் தாயின் கருப்பையிலே தொடங்கி இறந்த பிறகு உடல் சிதைந்தும் மறைந்து போகின்ற வரைக்கும் ஒவ்வொரு துகளுக்குள்ளும் இருந்து அதை சிதைய வைக்கின்ற ஆற்றல் அறிவு. செத்து போயிட்டோம், அறிவு இல்லையா? அறிவு இல்லை என்றால் உடல் எப்படி சிதையும்? அப்போ உணர்கின்ற உயிர் போன பிறகும் உடலை சிதைத்து 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 அணு துகளாக்கி மண்ணோடு மண்ணாக்குகின்ற வரைக்கும் இந்த உடலுக்குள் இருக்கின்ற அறிவு செயல்படுகிறது.
அப்ப இந்த உடலில் அறிவின் பயணம் தாயின் கருவிலே தொடங்குகிறது. தந்தை தாய் இருவரும் ஒன்று சேர்ந்த போது தொடங்கிய அறிவின் பயணம் சிதைந்து முடிகின்ற வரைக்கும் ஓய்வது இல்லை. இதே அறிவு எங்கிருந்து வந்தது என்று போனால் அந்த பேரறிவாகிய தன்மைதான் இறைவனின் அசல் நிலை. தத் புருஷ, தத் என்றால் இறைநிலை, புருஷ என்றால் அறிவு. அப்ப சிவமே அறிவாக இருக்கிறது என்று முதல் உலகுக்கு அறிவித்தது சைவ சித்தாந்தம் தான். மற்ற எல்லா தத்துவங்களும் இதிலிருந்து தோன்றியவைகளே. தத்துவத்தின் தந்தை சைவ சித்தாந்தம். அதே மகர்ஷி அவர்கள் நமக்கு அறிவே தெய்வம், தத்புருஷ, அறிவே தெய்வம். எனவே உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். சரி, இந்த இறை அனுபவம் பெற்ற பிறகு வாழ்க்கையின் நிலைப்பாடு மாறி போகிறது. எப்படி? முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். முன்னை சேர் வினை, தீட்சையை பெறுவதற்கு முன்பு வரைக்கும் இருந்த வினை. 2 தொகுதிகள். ஒன்று என் வினை, மற்றது முன்வினை. அப்ப முன்வினை இதுவரைக்கும் செய்த தன்வினை. இந்த 2இல் உள்ள குறைகள் எல்லாம் நீக்குவதற்கு முயற்சி தவம். மேற்கொண்டு செய்யாமல் இருப்பதற்கு தவத்தால் பெறுகின்ற விழிப்புணர்வு. அந்த வாழ்க்கைக்கு பெயரே தெய்வ நீதி சார்ந்த அற வாழ்க்கை. மேற்கொண்டு எந்த பாவத்தையும் செய்ய மாட்டோம், எந்த தவறையும் செய்ய மாட்டோம். இப்ப முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன் என்று இந்த பிறப்பில் நாம் அடைய வேண்டிய அல்லது நாம் கழித்து நம்முடைய சந்ததிக்கு தர வேண்டிய அற்புதமான துன்பமில்லாத வாழ்க்கைக்கான வழிவகையை நான்கார் தத்துவத்திலே பல கவிதைகள் மூலமாக தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த கவிதையின் சிந்தனையை பகிர்ந்துள்ளதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை, சிறப்பு. சிறப்பாக தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவிகளுக்கு குறிப்பிட்ட தலைப்பிலே விளக்கங்கள் வழங்கி நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்ய அருள்நிதி சங்கரி செந்திலம் அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழி வாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம்
தன்மாத்திரைகள் ஐவகை தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்ப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.